Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th Maths Chapter 1 Set Languageல Exercise 1.5 பார்க்க போறோம். Okay, so இதுல first sum பார்க்கலாம். Question படிக்கிறேன். Using the Venn diagram, find the following set. So கொடுத்திருக்க Venn diagram வச்சு கீழே கொடுத்திருக்க sets உடைய valuesல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த Venn diagram வச்சு நம்ம A, B, C and U ஓட values எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, A சர்க்கிள் இருக்கிறது ஃபுல்லா எதோட வேல்யூ? A வினுடைய வேல்யூ இல்லையா? சோ அப்ப A ஓட வேல்யூ சொல்லுங்க. 4 6 3 -1 and -2ங்கறது என்னது? A வினுடைய வேல்யூ. சோ A சர்க்கிள் ஃபுல்லா அதுக்குள்ள இருக்கு. and B ஓட வேல்யூ பாருங்க, B சர்க்கிள்குள்ள இருக்கிறது எல்லாமே B வினுடைய வேல்யூ இல்லையா? B சர்க்கிள் மட்டும் எழுதுங்க. -1 2 8 5 and 7. ஓகேவா? நெக்ஸ்ட் C பாருங்க, இந்த சர்க்கிள். சோ C சர்க்கிள்குள்ள இருக்கிறது ஃபுல்லாவே என்னது? C னுடைய வேல்யூ இல்லையா? 3 -2 8 0 -3ங்கிறது C னுடைய வேல்யூ. இப்போ U பாருங்க. சோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே சேர்த்து எழுதுனா அதுதான் என்னது? U இல்லையா? சோ பாருங்க, A ஓடது, B ஓடது, C ஓடது பிளஸ் இந்த பாக்ஸ்ல வெளியே கொடுத்திருக்கு 1 and 2 எழுத போறோம். ஓகேவா? எழுதுங்க. -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 and 8. ஓகேவா? சோ இதுதான் U னுடைய வேல்யூ. ஓகேவா? சோ இப்போ A B C and U ஃபுல்லாவே எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் A - B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ நிறைய கொடுத்திருக்காங்க. நான் தனித்தனியா இந்த மாதிரி செப்பரேட்டா எழுதிட்டேன். ஓகேவா? So first A - B கண்டுபிடிக்கலாம். இப்போ A - B னா எப்படி போடுவோம்? first A வினுடைய வேல்யூ எழுதிக்கலாம். 4 6 3 -1 and 2 minus B னுடைய வேல்யூ எழுதிக்கலாம். -1 2 8 5 7ங்கிறது என்னது? B னுடைய வேல்யூ. ஓகேவா? சோ சேமா இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். -2 ஓகேவா? A - Bங்கிறப்போ சோ -1 -2 கட் பண்ணிட்டோம். ரெண்டு செட்லயுமே சேமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதுவோம் இல்லையா? சோ அது மட்டும் தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? சோ A - Bங்கிற ஆன்சர் வந்து 4 6 and 3. ஓகேவா? எப்பயுமே கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, B - C ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ B னுடைய வேல்யூ சொல்லுங்க. -1 -2 8 5 7. ஓகேவா? மைனஸ் C னுடைய வேல்யூ சொல்லுங்க. 3 -2 8 0 and -3 B னுடைய வேல்யூவா இருக்கு. ஓகேவா? சோ இப்போ சேமா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். 8 -2. ஓகேவா? சோ இது ரெண்டும் சேமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் வேல்யூ மட்டும் தான் எழுதணும். சோ -1 5 and 7. ஓகேவா? சோ இதுதான் B - C னுடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, A' யூனியன் B' ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் A' கண்டுபிடிச்சுக்கலாம், அப்புறம் B' கண்டுபிடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து யூனியன் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? சோ நான் ஃபர்ஸ்ட் A' கண்டுபிடிக்க போறேன். A' ஓட ஃபார்முலா சொல்லுங்க. U - A இல்லையா? இப்போ U னுடைய வேல்யூ பார்க்கலாம். -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 and 8ங்கிறது என்னது? U னுடைய வேல்யூ. மைனஸ் A ஓட வேல்யூ பாருங்க. 4 6 3 -1 and -2 தான் என்னது? A வினுடைய வேல்யூ இல்லையா? 4 6 3 -1 and -2 இல்லையா? சோ கட் பண்ணி விட்டாச்சு. சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் வேல்யூ மட்டும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க வேல்யூ சொல்லுங்க. -3 0 1 2 5 7 and 8. ஓகேவா? சோ இது வந்து A' னுடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ B' போடலாம். B' ஓட ஃபார்முலா என்ன? U - B இல்லையா? சோ U வினுடைய வேல்யூ சொல்லுங்க. -3 -2 -1 0 1 2 3 4 5 6 7 and 8 தான் என்னது? U வினுடைய வேல்யூ. ஓகேவா? மைனஸ் B னுடைய வேல்யூ பாருங்க. 5 7 8 -2 and -1ங்கிறது என்னது? B னுடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ -2 -1 5 7 8 5 7 8. ஓகேவா?
சோ பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத மட்டும் எழுதிக்கோங்க. -3 0 1 2 3 4 6. ஓகேவா? சோ இது வந்து b dash உடைய வேல்யூ. சோ ஃபைனலி என்ன கேட்டிருந்தாங்க? a dash யூனியன் b dash இல்லையா? சோ இப்போ a dash உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோமா? சொல்லுங்க என்னன்னு. 0 1 2 5 7 and 8ங்கிறது என்னது? a dash உடைய வேல்யூ யூனியன் b dash உடைய வேல்யூ சொல்லுங்க. -3 0 1 2 3 4 and 6 இல்லையா? சோ இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். யூனியன் அப்படிங்கிறப்போ ரெண்டு செட்ல சேமா வர எலிமெண்ட்ஸ ஒரே ஒரு டைம் எழுதுனா போதும். ஓகேவா? சோ சேர்த்து எழுதிக்கலாம். -3 0 1 2 5 7 8. இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க. 3 4 and 6 இருக்கு இல்லையா? சோ 3 4 6 அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் a dash யூனியன் b dash உடைய ஆன்சர். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. a dash இன்டர்செக்ஷன் b dash னு சொல்லிருக்காங்க இல்லையா? சோ நம்ம ஆல்ரெடி a dash உடைய வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? சோ எழுதிக்கலாம் 0 1 2 5 7 and 8. ஓகேவா? இன்டர்செக்ஷன் b dash உடைய வேல்யூ எழுதிக்கலாம். ஓகேவா? சோ -3 0 1 2 3 4 and 6ங்கிறது என்னது? b dash உடைய வேல்யூ. சோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் வெளியே இருக்க செட்ல எழுதி கொண்டு வருவோம் இல்லையா? இங்க பாருங்க 2 1 2 1 0 இருக்கு and 0 நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இத மட்டும் ஓகேவா? சோ சேமா இருக்கிறத மட்டும் செட்ஸ்ல எழுதுனா அதான் என்னது? இன்டர்செக்ஷன். சோ இதுதான் a dash இன்டர்செக்ஷன் b dash உடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. b யூனியன் c தி ஹோல் dash னு சொல்லிருக்காங்க இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்ல இருக்கத சால்வ் பண்ணிடலாம். அப்போ b யூனியன் c போட்டுக்கோங்க. சோ b னுடைய வேல்யூ சொல்லுங்க. -1 -2 5 7 and 8. ஓகேவா? யூனியன் c னுடைய வேல்யூ சொல்லுங்க. -3 -2 8 3 and 0. சோ இது வந்து c னுடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ யூனியன் என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிப்போம் இல்லையா? சொல்லுங்க. -1 -2 5 7 8. நெக்ஸ்ட் -3 ஆல்ரெடி -2 எழுதிட்டோம். சோ எழுதிக்க வேண்டாம். -2 வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்க 8 ஆல்ரெடி வந்துருச்சு. சோ +3 and 0. ஓகேவா? சோ இது வந்து b யூனியன் c உடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ b யூனியன் c தி ஹோல் dash அப்படின்னா u minus b union c தான் என்னது? இதனுடைய ஃபார்முலா இல்லையா? சோ அப்ப u ஓட வேல்யூ சொல்லுங்க. -3 -2 -1 0 1 2 3 4 5 6 and 7 8 தான் என்னது? u வினுடைய வேல்யூ மைனஸ் b union c ஓட வேல்யூ சொல்லுங்க. -1 -2 5 7 8 -3 +3 and 0. ஓகேவா? சோ மைனஸ் பண்றப்போ சேமா இருக்க வேல்யூஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். -1 -2 5 7 8 -3 +3 and 0. சோ பேலன்ஸ் இருக்க வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். பாருங்க 1 2 4 6. ஓகேவா? சோ இதுதான் b யூனியன் c தி ஹோல் dash உடைய ஆன்சர். ஓகேவா? இப்ப பாருங்க a minus b union c ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? சோ ஆல்ரெடி நம்ம b union c கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ a ஓட அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ a ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன? 4 6 3 -2 -1ங்கிறது இதோட வேல்யூ a வினுடைய வேல்யூ மைனஸ் b union c உடைய வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதை எழுதிக்கலாம். So -1 -2 5 7 8 -3 +3 and 0. ஓகேவா? சோ எழுதியாச்சு. மைனஸ் பண்ணிக்கலாம். -1 -2 +3. ஓகே? சோ வேற எதுவுமே சேமா இல்ல. சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். 4 6. ஓகேவா? சோ மைனஸ் பண்ணும்போது எப்பயுமே ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க a minus
B intersection C ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் B intersection C கண்டுபிடிச்சிடலாம். நான் இங்க இருக்க ஸ்பேஸ்ல கண்டுபிடிக்கிறேன். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ B intersection C பார்க்கலாம். சோ B னுடைய வேல்யூ பாருங்க -1 -2 5 7 8. ஓகேவா? intersection C னுடைய வேல்யூ -3 -2 8 3 and 0 இல்லையா? இப்போ intersection என்ன பண்ணுவோம்? சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எழுதுவோம் இல்லையா? சோ அப்ப என்னென்ன எழுதுவோம்? -2 then 8. சோ இது ரெண்டு மட்டும் தான் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்ப அத மட்டும் எழுதிக்கலாம். -2 and 8. ஓகேவா? சோ இப்போ A ஓட மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. A minus B intersection C இல்லையா? சோ இப்போ A ஓட வேல்யூ பாருங்க 4 6 3 -2 and -1. ஓகேவா? minus B intersection C இல்லையா? சோ என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம்? -2, 8 இல்லையா? சோ இதுல சேமா இருக்கிறது -2 மட்டும் தான். சோ இது ரெண்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. 4, 6 3 -1. ஓகேவா? சோ இதுதான் A minus B intersection C னுடைய ஆன்சர். ஓகே, அண்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். நான் क्वेश्चन படிக்கிறேன். if k equal to A B D E F L equal to என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா B C D G கொடுத்திருக்காங்க and M equal to சொல்லி A B C D H கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல இருந்து நிறைய ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் நான் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? சோ ஆன்சர் எனக்கு ஈஸியா இருக்கணும்ங்கறதுக்காக. சோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். K யூனியன் L intersection M. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிக்கலாம். சோ L intersection M is equal to போட்டு L னுடைய வேல்யூ பாருங்க B C D G intersection M னுடைய வேல்யூ எழுதிக்கலாம் A B C D H. ஓகேவா? சோ இப்போ இன்டர்செக்ஷனை என்ன பண்ணுவோம்? சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எழுதுவோம் இல்லையா? சோ இங்க பாருங்க B C and D. ஓகேவா? சோ இது மூணுமே சேமா இருக்கு. சோ சேமா இருக்கறத மட்டும் எழுதிக்கலாம் B C D. ஓகேவா? நெக்ஸ்ட் K யூனியன் L intersection M கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இப்போ K ஓட வேல்யூ எழுதிக்கலாம் A B D E F. ஓகேவா? யூனியன் L intersection M நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? அந்த வேல்யூஸ் ஆன்சர் மட்டும் எழுதிக்கலாம் B C D. ஓகேவா? சோ யூனியன் என்ன பண்ணுவோம்? ரெண்டு செட்டையுமே சேர்த்து எழுதுவோம். ஓகேவா? சோ சேமா இருக்க எலிமெண்ட்ஸ் ஒரு டைம் மட்டும் இப்ப எழுதினா போதும். A B D E F பேலன்ஸ் இதுல என்ன மட்டும் தான் இருக்கு? C மட்டும் தான் இருக்கு. சோ எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் K யூனியன் L intersection M உடைய ஆன்சர். ஓகேவா? சோ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. K intersection L யூனியன் M ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் L யூனியன் M அதாவது பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ L யூனியன் M பாருங்க. L ஓட வேல்யூ பாருங்க B C D G. ஓகேவா? யூனியன் M னுடைய வேல்யூ A B C D H. ஓகேவா? சோ யூனியன் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து எழுதுவோம் இல்லையா? சேர்த்து எழுதிக்கலாம் B C D G. சோ B ஆல்ரெடி இருக்கு, C D. சோ மூணுமே ரெண்டு செட்லயும் சேமா இருக்கு. சோ ஒரு டைம் எழுதிக்கலாம். ஓகேவா? A H. ஓகேவா? சோ இதுதான் L யூனியன் M னுடைய ஆன்சர். ஓகேவா? இப்ப K இன்டர்செக்ஷன் L யூனியன் M இல்லையா? இப்ப பாருங்க K னுடைய வேல்யூ எழுதிக்கலாம் A B D E F இன்டர்செக்ஷன் L யூனியன் M இல்லையா? சோ இதுதான் L யூனியன் M உடைய ஆன்சர் B C D G A H. ஓகேவா? சோ இன்டர்செக்ஷன் என்ன பண்ணுவோம்? சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எழுதுவோம் இல்லையா? பாருங்க B சேமா இருக்கு, D சேமா இருக்கு, சேம் டைம் A வும் சேமா இருக்கு இல்லையா? அப்போ இது மூணு மட்டும் எழுதிக்கலாம் A B T. ஓகேவா? சோ இதான் A இன்டர்செக்ஷன் L யூனியன் M உடைய ஆன்சர். ஓகேவா? சோ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுல
பிராக்கெட்ல இருக்கிற ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிட்டு வர ஆன்சருக்கு இன்டர்செக்ஷன் போடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பாருங்க, k யூனியன் l இல்லையா? k வினுடைய வேல்யூ பாருங்க a b d e f. ஓகேவா? யூனியன் l இனுடைய வேல்யூ பாருங்க b c d g இல்லையா? சோ இப்ப ரெண்டுத்துக்கும் யூனியன் அப்படின்னா ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதுவோம். ரெண்டு டைம் வர எலிமெண்ட்ஸ் ஒரு டைம் மட்டும் எழுதுவோம் இல்லையா? பாருங்க b d p d. சோ ரெண்டு டைம் வருது, ஒரு டைம் மட்டும் எழுதிக்கலாம். a b t e f c g. ஓகேவா? நெக்ஸ்ட் பிராக்கெட் k யூனியன் m. ஓகேவா? இப்ப k வினுடைய வேல்யூ எழுதிக்கலாம் a b d e f யூனியன் m இனுடைய வேல்யூ பாருங்க a b c d h. ஓகேவா? சோ இதுலயும் அதே மாதிரிதான் ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுத போறோம். சேம் மார்க் எலிமெண்ட் ஒரே ஒரு டைம் மட்டும் எழுத போறோம். ஓகேவா? பாருங்க a b a b d d. சோ இதனால சேம் மார்க் ஒரு டைம் மட்டும் எழுதிக்கலாம் a b d e f c h. ஓகேவா? சோ ரெண்டு பிராக்கெட்ல இருக்கிறதுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இன்டர்செக்ஷன் போடலாம். ஓகேவா? சோ k யூனியன் l இன்டர்செக்ஷன் k யூனியன் m. ஓகேவா? பாருங்க k யூனியன் l க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு a b d e f c g இல்லையா? இன்டர்செக்ஷன் நெக்ஸ்ட் வேல்யூ எழுதிக்கலாம் a b d e f c h அப்படிங்கிற k யூனியன் m இனுடைய ஆன்சர் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சேம் மார்க் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுத போறோம். பாருங்க a b d அப்புறம் e சேம் மார்க், f சேம் மார்க் and c யும் சேம் மார்க் இல்லையா? சோ இது எல்லாத்தையுமே சேம் மார்க் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுத போறோம். இன்டர்செக்ஷன் அதானே, சேம் மார்க் எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கலாம் a b c d e f. சோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வேல்யூஸ் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பாருங்க k இன்டர்செக்ஷன் l யூனியன் k இன்டர்செக்ஷன் m கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே பிராக்கெட்டுக்கு சால்வ் பண்ணிடலாம். k இன்டர்செக்ஷன் l, k வினுடைய வேல்யூ பாருங்க a b d e f இன்டர்செக்ஷன் l இனுடைய வேல்யூ எழுதிக்கலாம் b c d g. ஓகேவா? சோ சேமா இருக்கிறது ரெண்டு தான், b d அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப ஆன்சர்ல அதை மட்டும் எழுதிக்கலாம் b d. ஓகேவா? நெக்ஸ்ட் k இன்டர்செக்ஷன் m இனுடைய வேல்யூ எழுதலாம். k இனுடைய வேல்யூ சொல்லுங்க a b d e f. ஓகே, இன்டர்செக்ஷன் m இனுடைய வேல்யூ சொல்லுங்க a b c d h. ஓகேவா? சோ இப்ப சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கலாம் a b and d. ஓகேவா? சோ இத மட்டும் எழுதிக்கிறேன் நானும் a b d. ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன பண்ண போறோம்னா யூனியன் போட போறோம். ஓகேவா? அப்ப k இன்டர்செக்ஷன் l யூனியன் k இன்டர்செக்ஷன் m. ஓகேவா? b d யூனியன் a b d. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம் a b d தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். அண்ட் ஃபைனலா அந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா வெரிஃபை த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ நான் அந்த லா என்னன்னு எழுதி இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா a intersection b union c is equal to a intersection b union a intersection c கொடுத்திருப்பாங்க. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா a union b intersection c is equal to a union b intersection a union c கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க k l m னா கொடுத்திருக்காங்க. நான் அதுக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கிட்டேன். ஓகேவா? சோ a னு போட்டிருக்க இடத்துல எல்லாம் k வும் bங்கிற இடத்துல l and cங்கிற இடத்துல m னு போட்டு இதே சப்டிவிஷன்ஸ் வொர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? சோ இங்க இருக்க எல்லா ஃபார்மேட்டுமே, அதாவது இங்க இருக்க இந்த 4 ஃபார்மேட்டுமே நம்ம ஆல்ரெடி வொர்க் அவுட் பண்ணிருக்கோம். முன்னாடி 1 2 3 சப்டிவிஷன்ஸ்ல வொர்க் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ நான் அதை வச்சு இந்த ஃபார்மேட்டுக்கு ஆன்சர் மட்டும் எழுதுறேன். ஓகேவா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க k intersection l union m is equal to
K intersection L union K intersection M இல்லையா? சோ இது LHS னு வெச்சுக்கலாம். எப்பவும் போல இதைய RHS னு வெச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப LHS ல பாருங்க K intersection L union M அப்படிங்கறத எந்த ஈக்குவேஷன்ல போட்டிருக்கோம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல வொர்க் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ நான் இதோட ஆன்சர் அப்படியே எழுதிக்கிறேன். என்ன அப்படின்னா BAD. ஓகேவா? சோ இது இதோடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் RHS பாருங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு K intersection L union K intersection M. ஓகேவா? சோ இத நம்ம எங்க வொர்க் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னா சப்டிவிஷன் 4ல வொர்க் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இதுக்கு என்ன எனக்கு ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா ABDங்கிற ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க ABD ABD. சோ செட்டுக்குள்ள எலிமெண்ட் சேமா இருந்தா போதும். சோ எப்படி அரேஞ்சா இருக்குங்கறத மேட்டர் கிடையாது. ஓகேவா? அப்ப LHS RHS எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு இல்லையா? சோ therefore it is verified எழுதிக்கோங்க. ஓகேவா? வெரிஃபைட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் சொல்றேன். K union L intersection M. ஓகேவா? is equal to K union L intersection K union M னு வெச்சுக்கலாம். ஓகேவா? சோ எப்பயும் போல இதை LHS னு வெச்சுக்கலாம் and இந்த ஈக்குவேஷனை RHS னு வெச்சுக்கலாம். ஓகேவா? சோ இது எங்க வந்திருக்குன்னு பாருங்க. சோ K intersection L union M அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனா வொர்க் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இதனுடைய ஆன்சர் நான் எழுதிக்கிறேன். என்ன அப்படின்னா ABDEF and C. சோ இது இதனுடைய ஆன்சர் is equal to இது எங்க வொர்க் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம தேர்ட் சப்டிவிஷன்ல வொர்க் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அதை ரெஃபர் பண்ணுங்க. சோ அப்படி எழுதுனாவே இதுக்கு ஆன்சர் போதும் தான். ஓகேவா? சோ ஃபுல்லா நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வொர்க் அவுட் பண்ணுங்கிறது தேவை கிடையாது. சோ தனியா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்கன்னா அதை மட்டும் ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணுங்க. இல்ல சப்டிவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது கூட அடிஷனா வெரிஃபை தி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி எழுதுனா போதும். ஓகேவா? ABCDEF. ஓகேவா? சோ இதுவும் வந்துருச்சு இல்லையா? சோ therefore எழுதிக்கோங்க, ரெண்டுமே சேமா இருக்கு. இட் இஸ் வெரிஃபைடு. ஓகேவா? நான் ஆல்ரெடி சப்டிவிஷன்ல வொர்க் அவுட் பண்ணனால என்ன பண்ணிட்டேன், எடுத்து அழகா எழுதிட்டேன். ஓகேவா? சோ அவ்வளவுதான் எக்ஸாம் பார்க்க போறேன் இந்த வீடியோல. ஓகேவா? சோ क्वेश्चन படிக்கிறேன். If A equal to X such that X belongs to an Z. Z அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? So it is an integer value. ஓகேவா? அது எதுல இருந்துனா -2ல இருந்து +4 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நான் ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ எழுதிடுறேன். A equal to என்ன சொல்றாங்க பாருங்க, is an integer. எதுக்கு பிட்வீன்ல -2ல இருந்துன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப -2 எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதா? எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது வந்து லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டுன்னு வந்திருந்தா என்ன பண்ணிருப்போம், -2 எடுத்திருப்போம். சோ அந்த கீழே இருக்க அந்த கோடு வரல இல்லையா? சோ அதை எடுத்துக்க கூடாது. அப்போ எழுதுங்க -1 0 1 2 3. இப்போ 4 வருமா வராதுன்னு சொல்லுங்க. இதுல வந்து லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டுங்கிற சிம்பிள் இருக்கு, விச் மீன்ஸ் அந்த கீழே அந்த கோடு இருக்கு. அப்ப அந்த 4 என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். சோ இதுதான் A உடைய வேல்யூ. ஓகேவா? இப்ப B பாருங்க. B ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா X such that X belongs to an whole number. ஹோல் நம்பர்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? சோ அது வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹோல் நம்பர். இதே 1ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து என்ன நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா? சோ இப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ எதுக்கு வரைக்கும் அப்படின்னா 5 வரைக்கும் சொல்லிருக்காங்க. சோ 5 எடுக்கணும், ஏன்னா இங்க லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கனால. ஓகேவா? சோ எழுதிக்கலாம் B யோட வேல்யூ 0 1 2 3 4 and 5 தான் B னுடைய வேல்யூ. ஓகேவா? அண்ட் C யோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, -4 -1 0 2 3 4 கொடுத்திருக்காங்க C னுடைய வேல்யூ. ஓகேவா? then verify A union B intersection C is equal to A union B intersection A union C கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ ஜஸ்ட் நம்ம இதை வெரிஃபை பண்ணா போதும், அவங்களே வந்து ஃபார்மேட் ஆர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இந்த சைட வந்து நம்ம LHS னு வெச்சுக்கலாம் and இந்த சைட வந்து RHS னு வெச்சுக்கலாம். ஓகேவா? So first LHS பார்க்கலாம். and LHS என்ன கொடுத்திருக்காங்க எழுதிக்கோங்க, A union B intersection C ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? So first bracketல சால்வ் பண்ணலாம்.
So B intersection C is equal to B ஓட வேல்யூ சொல்லுங்க 0 1 2 3 4, 5 தான் என்னது B உடைய வேல்யூ. இன்டர்செக்ஷன் C உடைய வேல்யூ சொல்லுங்க -4 -1 0 2 3 and 4 கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ எழுதியாச்சு. சோ சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவோம் இன்டர்செக்ஷன்ல இருந்து வெளியே எடுத்து எழுதுவோம் இல்லையா. சோ ரெண்டு செட்ல எந்தெந்த வேல்யூ சேமா இருக்குன்னு பாருங்க 0 2 0 2 3 4 இல்லையா. சோ 3 4 இந்த நாலு நம்பர் எப்படி இருக்கு சேமா இருக்கு. சோ இந்த நாலு நம்பர் எழுதிக்கலாம் 0 2 3 4. சோ இதுதான் B இன்டர்செக்ஷன் C உடைய ஆன்சர். ஓகேவா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போடலாம் A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. ஓகேவா. சோ இப்போ A ஓட வேல்யூ பாருங்க -1 0 1 2 3 4 கொடுத்திருக்காங்க. யூனியன் என்ன வேல்யூ எழுத போறோம் B இன்டர்செக்ஷன் C உடைய வேல்யூஸ் எழுத போறோம். ஓகேவா. சோ 0 2 3 4 நான் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் டைரக்டா எழுதிட்டேன். ஓகேவா. யூனியன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ரெண்டு செட்ல வர சேம் எலிமெண்ட்ஸ ஒரே ஒரு டைம் மட்டும் செட்ல எழுதிக்கும். ஓகேவா. which means எல்லாமே எழுதணும் ரெண்டு டைம் வர எலிமெண்ட்ஸ ஒரே ஒரு டைம் எழுதினா மட்டும் போதும். ஓகேவா. சோ இங்க பாருங்க 0 2 3 4 2 3 4 அப்படிங்கறது எப்படி வருது ரெண்டு டைம் வருது. நான் இது ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதிக்க போறேன் செட்டுக்கு. ஓகேவா. சோ -1 0 1 2 3 4. ஓகேவா. சோ இவ்வளவுதான் இதனுடைய ஆன்சர். சோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் RHS சைடு வொர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா. RHS எழுதிக்கிறேன். RHS is equal to A union B intersection A union C ன்னு சொல்றாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கிற ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிக்குவோம். வர ஆன்சர் வச்சு இன்டர்செக்ஷன் போடலாம். ஓகேவா. பாருங்க A union B is equal to A உடைய வேல்யூ சொல்லுங்க -1 0 1 2 3 4 இல்லையா. யூனியன் B உடைய வேல்யூ சொல்லுங்க 0 1 2 3 4 5. சோ யூனியன் அப்படின்னா ரெண்டு செட்ல இருக்க எலிமெண்ட்ஸையும் சேர்த்து ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதுவோம் இல்லையா. சோ -1 0 1 2 3 4 and 5. சோ இதான் A யூனியன் B உடைய ஆன்சர். ஓகேவா. A யூனியன் C போடலாம். இப்போ A ஓட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம் -1 0 1 2 3 4ங்கிறது A உடைய வேல்யூ. யூனியன் C உடைய வேல்யூ சொல்லுங்க -4 -1 0 2 3, 5. ஓகேவா. சோ இது வந்து C உடைய வேல்யூவா இருக்கு இல்லையா. சோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து யூனியன் எழுதிக்கலாம். சோ -1 0 1 2 3 4, 5 பிளஸ் இங்க வந்து -4 சேர்ந்து வரும். ஓகேவா. சோ இங்க 5 இருக்குன்னு நான் 5 எழுதிட்டேன். சோ -4 சேர்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா. சோ இப்போ இன்டர்செக்ஷன் சேர்த்து எழுதலாம் A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C இல்லையா. சோ இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சோ இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு இன்டர்செக்ஷன் போடலாம். சோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா -1 0 1 2 3 4 5 அப்படிங்கிறது எதோட வேல்யூ A யூனியன் B உடைய வேல்யூ. இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. A யூனியன் C போடலாம் -1 0 1 2 3 4 5 and -4 ஒன்னு ஆட் ஆயிருக்கு இல்லையா. சோ அதை எழுதிக்கலாம். இது சேமா இருக்குன்னு பாருங்க -1 0 1 2 3 4 5 இல்லையா. -1 0 1 2 3 4 5. சோ எல்லாமே வந்துருச்சு. சோ -4 தவிர்த்து எல்லாமே வந்துருச்சு. சோ இன்டர்செக்ஷன் சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எழுதுவோம். எழுதிக்கலாம். அவ்வளவுதான். சோ இது ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கலாம். Therefore, equation 1 is equal to equation 2. LHS is equal to RHS. Hence, it is verified. Okay, va? பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல இதே ஆன்சர் தான் இருக்கும். ஈக்குவேஷன் 2ல இதே ஆன்சர் தான் இருக்கும். ஓகேவா. சோ அதனால இது வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகேவா. சோ இதோட இந்த சம் முடியுது. ஒரு சம் பார்க்க போறோம். ஓகேவா. சோ நான் क्वेश्चन படிக்கிறேன். Verify A union B intersection C is equal to A union B intersection A union C using a Venn diagram னு சொல்லிருக்காங்க. ஓகேவா. சோ இது ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. சோ இத நான் வந்து இது LHS னும் இது RHS னு வெச்சுக்கிறேன். ஓகே. சோ நான் ஈஸியா இருக்கணும்ங்கறதுக்காக ஃபர்ஸ்ட் Venn diagram போட்டு வெச்சிட்டேன். ஜஸ்ட் நம்ம ஷேட் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ பாருங்க LHS சைடு A union B intersection C. ஓகேவா. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணிக்கலாம். B intersection C சொல்லிருக்காங்க. ஓகேவா. சோ இது B சர்க்கிள் இது C சர்க்கிள் இல்லையா. ஏவ மறைச்சிருங்க. இப்போ ஒரு A ஒரு சர்க்கிள் இருக்கறதே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. சோ இது வந்து
மொத்தமே மறைச்சிருங்க. இப்ப பியும் சியும் தான் இருக்கு. ஓகேவா? சோ இது ரெண்டுத்துக்கும் எங்க இன்டர்செக்ட் ஆகுது? இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? சோ இந்த லைன்ஸை மட்டும் ஷேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இவ்வளவுதான். சோ இதை மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்க. இப்போ ஹோலா ஷேட் பண்ணலாம். A யூனியன் B இன்டர்செக்ஷன் C இல்லையா? சோ நம்ம யூனியன்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு சர்க்கிளையும் சேர்த்து ஷேட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ A யூனியன் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் A சர்க்கிள் ஷேட் பண்ணிருங்க. A ஃபுல்லா. ஓகே? சோ இப்போ வந்து A சர்க்கிள் ஃபுல்லா ஷேட் பண்ணியாச்சு. யூனியன் சொல்லிட்டாங்க B இன்டர்செக்ஷன் C. அப்போ B இன்டர்செக்ஷன் Cக்கு நம்ம என்ன ஷேட் பண்ணிருக்கோமோ அந்த ரீஜியனையும் ஷேட் பண்ணிருங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான். புரிஞ்சா? A யூனியன் அப்படிங்கிறப்பவே A சர்க்கிள் ஃபுல்லா ஷேட் ஆயிரும். B இன்டர்செக்ஷன் C அந்த பிராக்கெட் தனியா யூனியன்ல வரும்போது இங்க நம்ம ஷேட் பண்ணி வச்சிருக்கோம் சேர்த்து ஷேட் ஆயிரும். இங்க ஷேட் ஆயிருக்கு இல்லையா? சோ இதுதான், இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் RHS பாருங்க. A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C சொல்றாங்க. ஓகேவா? அப்போ A யூனியன் B உடைய வேல்யூஸ் பாருங்க. எது ஷேட் பண்ணுவோம்? ஏவியும் பிவியும் மட்டும் என்ன பண்ணுவோம்? ஷேட் பண்றத A யூனியன் B இல்லையா? அப்ப A சர்க்கிள் அண்ட் B சர்க்கிள் ஃபுல்லா ஷேட் ஆகும். ஓகேவா? நீங்க நம்ம C ஷேட் பண்ணிருக்கோமே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல வந்து ஏக்கும் பார்ட் இருக்கு, பிக்கும் பார்ட் இருக்கு இல்லையா? அப்ப இது A B. சோ நீங்க A சர்க்கிள் B சர்க்கிள் ஷேட் பண்ணிருக்கீங்க இப்போ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. A யூனியன் C செகண்ட் பிராக்கெட் இல்லையா? இப்போ ஏவையும் சியையும் மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஓகேவாயிடுச்சா? இப்போ பாருங்க, இது ரெண்டுத்துலயும் இன்டர்செக்ஷன் போட போறோம். ஓகேவா? இதுல எது காமனா ஷேட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது ஃபுல்லா A ஷேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாவும் A ஷேட் ஆயிருக்கா? அப்ப ஏவை ஃபர்ஸ்ட் ஷேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, நான் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு ஏவை ஷேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, இதுல இங்க ஷேடா இருக்கா ஒரு ரீஜன், இதுல இங்க ஒரு ரீஜன் ஷேடா இருக்கு. விச் மீன்ஸ் பாருங்க, இந்த ரீஜன் ஷேடா இருக்கு. அதே மாதிரி இதுலயும் இந்த ரீஜன் மட்டும் ஷேடா இருக்கு இல்லையா? சோ இங்க இருக்கிற C வந்து இந்த இடத்துல ஷேட் ஆகல. இங்க ஷேடா இருக்க B வந்து இந்த இடத்துல ஷேட் ஆகல. சோ இன்டர்செக்ஷன் என்ன பண்ணுவோம்? சேமா இருக்கிறது மட்டும் தான் எடுத்து ஷேட் பண்ணுவோம். சோ இந்த இடத்த மட்டும் ஷேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் இதோட ஆன்சர். சோ இது ஈக்குவேஷன் 2 வெச்சுக்கோங்க. சோ ஈக்குவேஷன் 1 பாருங்க ஒரே மாதிரி இருக்கா? ஈக்குவேஷன் 2 ஒரே மாதிரி இருக்கு. சோ therefore equation 1 is equal to equation 2. LHS is equal to RHS. Hence it is verified. அவ்வளவுதான். ஓகேவா? இதோட 5th sum பார்க்க போறோம். ஓகேவா? சோ நான் क्वेश्चन படிக்கிறேன். If A equal to B C E G H and B equal to A C D G I and C equal to என்ன கொடுத்திருக்காங்கன்னா A D E G H கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல இருந்து என்ன ஷோ பண்ண சொல்றாங்க அப்படின்னா A minus B intersection C is equal to A minus B union A minus C. ஓகேவா? சோ இது வந்து வெரிஃபை பண்ண சொல்றாங்க. நம்ம எப்பயும் போல இது LHS சைட்னும் இது RHS சைட்னும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் தான். இப்படிதான் போடணும்னு கம்பல்சரி கிடையாது. இது நீங்க ஒரு சைட் போடலாம், இதே ஒரு சைட் போடலாம். ஓகேவா? தப்பே இல்ல. சோ LHS RHS பண்ணி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் LHS போடலாம். LHS ஈக்குவல் டு A minus B intersection C இல்லையா? சோ பிராக்கெட் சால்வ் பண்ணிடலாம். B intersection C. ஓகே? சோ இப்ப B யோட வேல்யூ பாருங்க. A C D G I. ஓகேவா? இன்டர்செக்ஷன் C யோட வேல்யூ பாருங்க. A D E G H. ஓகேவா? சோ இன்டர்செக்ஷன் என்ன பண்ணுவோம்? சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எழுதுவோம் இல்லையா? A D G. சோ இது மூணு தான் இதுல சேமா இருக்கு, எழுதிக்கலாம். A D G. ஓகேவா? நெக்ஸ்ட் மொத்தமா சால்வ் பண்ணலாம். A minus B intersection C. ஓகேவா? இப்ப பாருங்க A1 ஓட வேல்யூ சொல்லுங்க. B C E G H. ஓகே? மைனஸ் B intersection C னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். A D G இல்லையா? சோ இத எழுதிக்கலாம். சோ சேமா இருக்க வேல்யூஸ் தவிர்த்து ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க வேல்யூஸ் மட்டும் என்ன பண்ணுவோம்? எழுதுவோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் வேல்யூஸ் மட்டும் எழுதுங்க. B C E H. ஓகேவா? சோ இது வந்து
இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம் LHS சைடுல. ஓகே, சோ இப்போ RHS போடலாம். சோ RHS is equal to ஃபார்முலா பாருங்க, A minus B union A minus C. ஓகேவா, இப்போ A minus B போடலாம். சோ இப்போ A minus B. ஓகேவா, சோ A வினோட வேல்யூ சொல்லுங்க, B C E G H. ஓகே, மைனஸ் B னுடைய வேல்யூ A C D G I. ஓகேவா, சோ இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். எது சேமா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. C and G தான் சேமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் வேல்யூஸ் எழுதிக்கலாம், B E H. ஓகேவா, நெக்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணலாம். ஓகேவா, A minus C. ஷூர். இப்போ A வினோட வேல்யூ எழுதிக்கலாம், B C E G H minus C னுடைய வேல்யூ A D E G H. ஓகேவா, சோ கேன்சல் பண்ணுங்க, G E H அப்புறம் வேற எதுவும் இல்ல. சோ இவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க, B C. ஓகேவா, இப்போ ரெண்டு செட்டுக்கு என்ன சொல்லிருக்காங்க, யூனியன் போட சொல்லிருக்காங்க இல்லையா. சோ யூனியன் எழுதிக்கலாம், A minus B யூனியன் A minus C இல்லையா. சோ A minus B என்ன கண்டுபிடிச்சிருக்க பாருங்க, B E H யூனியன் B comma C. ஓகே, சோ இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதலாம், B E H C. சோ இது வந்து ஈக்குவேஷன் 2. பாருங்க, ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சேம் எலிமெண்ட்ஸ் தான் கன்சிஸ்ட் பண்ணி இருக்கு இல்லையா. சோ அப்ப எழுதிக்கோங்க, therefore equation 1 is equal to equation 2, LHS is equal to RHS. சோ ஃபார்முலா எழுதிக்கலாம், A minus B intersection C is equal to A minus B union A minus C. Okay, hence it is verified. அவ்வளவுதான், இந்த சம் முடிஞ்சிச்சு. 6th சம் பார்க்க போறோம். ஓகேவா, சோ நான் क्वेश्चन படிக்கிறேன். If A equal to என்ன சொல்றாங்கன்னா x such that x belongs to 6 ன்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ x என்ன சொல்றாங்கன்னா 6 ன்னு சொல்றாங்க. இந்த n எங்க இருக்குன்னா ஹோல் நம்பர்ஸ்குள்ள இருக்காமா. ஓகேவா, அண்ட் எதுக்கு இடையில இருக்கு அப்படின்னா லெஸ் தென் 6 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ இந்த n எது வரைக்கும் இருக்குன்னா லெஸ் தென் 6 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு B க்கு போலாம். பாருங்க, A ஈக்குவல் என்ன சொல்லிருக்காங்க, 6n ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா. and n எது வரைக்கும் இருக்கு, which belongs to a whole number which is less than 6 இல்லையா. அப்ப 0 1 2 3 4 5 அவ்வளவுதான். 6 எழுதக்கூடாது, ஏன்னா கீழே ஈக்குவல் டு. சோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் லெஸ் தென் ஈக்குவல் டு ஒரு சிம்பிள் இருந்தாதான் அந்த நம்பரே எடுக்கும். சோ இப்ப 6 எடுக்கக்கூடாது. ஓகேவா, சோ ஹோல் நம்பர்ல இருந்துச்சு, நான் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் இல்லையா. கட் ஆயிடுச்சா. சோ இப்ப ஃபைண்ட் பண்ணுங்க. சப்போஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா A ஈக்குவல் டு என்னவா இருக்கும் பாருங்க, 6 into 0 equal to 0. Suppose n equal to 1 இருந்துச்சு அப்படின்னா A equal to என்னவா இருக்கும், 6 1s are 6 இருக்கும். n equal to 2 இருந்துச்சு அப்படின்னா A equal to என்னவா இருக்கும், 6 or 12 இருக்கும். ஓகேவா, இப்போ n equal to 3 இருந்துச்சுன்னா A equal to 6 3s are 18 இருக்கும். ஓகேவா, சப்போஸ் n equal to 4 இருந்துச்சு அப்படின்னா A equal to என்னவா இருக்கும், 6 into 4 இருக்கும். So 6 4s are 24. Suppose n equal to 5 இருந்துச்சு அப்படின்னா A equal to என்னவா இருக்கும், 6 5s are 30 இருக்கும். ஓகேவா, so therefore A வினுடைய வேல்யூ என்ன அப்படின்னா இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்க வேல்யூஸ் மட்டும்தான். So 0 6 12 18 24 and 30 தான் என்னது A வினுடைய வேல்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, B பாருங்க. B equal to என்ன சொல்லிருக்காங்கன்னா x such that x equal to 2n சொல்லிருக்காங்க. அப்போ 2 into n ஆச்சா. அந்த n எங்க இருக்கு அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள இருக்கு. ஓகேவா, சோ இந்த n வந்து எங்க இருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள இருக்கு. எதுக்கும் பிட்வீன்ல இருக்கு பாருங்க, 2 less than n and less than equal to 9 சொல்றாங்க. ஓகேவா, சோ இங்க வந்து 2 எடுக்க மாட்டோம், ஏன்னா ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தா மட்டும் தான் என்ன பண்ணுவோம், 2 எடுத்திருப்போம். இப்ப பாருங்க, B ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். B equal to என்ன சொல்றாங்க, 2n ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதே மாதிரி அந்த n எதுக்கும் பிட்வீன்ல இருக்காமா, 2ல இருந்து 9 பிளஸ் சொல்லிருக்காங்களா. அப்ப 2 எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப 3 4 5. இப்ப பாருங்க, n equal to என்னவா இருக்கும், 3 4 5 6 7 8 9 இருக்கும். ஓகேவா, இப்போ n equal to 3 இருந்துச்சு அப்படின்னா B யோட வேல்யூ என்ன இருக்கும்,
2 into 3 ஓகேவா சோ n க்கு பதிலா நம்ம 3 போட்டு எழுதுறோம் சோ 2 3s are 6 இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க n equal to 4 இருந்துச்சுனா b equal to என்னவா இருக்கும் 2 into 4 so 2 4s are 8 இருந்திருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க n equal to 5 இருந்துச்சு அப்படினா b equal to என்னவா இருக்கும் 2 5s are 10 இருக்கும் சப்போஸ் n equal to 6 இருந்துச்சு அப்படினா b equal to என்னவா இருக்கும் 2 6 are 12 இருந்திருக்கும் n equal to 7 na b equal to 2 7s are 14 so அப்ப n equal to 8 அப்படினா b equal to என்னவா இருந்திருக்கும் 2 into 8 so 2 8s are 16 இல்லையா நெக்ஸ்ட் அதே மாதிரி n equal to 9 இருந்துச்சு அப்படினா b equal to என்னவா இருந்திருக்கும்னு சொல்லுங்க 2 9s are இருந்திருக்கும் ஓகேவா so 2 9s are 18 therefore b னுடைய values என்னென்ன அப்படினா இதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க values b யோட values ஓகேவா so 6 8 10 12 14 and 16 18 தான் இதோட values ஓகேவா next c பார்க்கலாமா இப்ப c find out பண்ணுங்க c equal to என்ன சொல்லிருக்காங்கன்னா x such that x equal to 3n so 3 into n எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா which belongs to a natural numbers னு சொல்றாங்க natural numbers நம்ம தெரியும் இல்லையா so 1 2 3 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது natural numbers so n குள்ள இருக்கு and எதுக்கு between சொல்றாங்க பாருங்க 4 ல இருந்து 10 வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ 4 எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா எடுக்கணும் ஏன்னா இது என்ன எப்படி வந்திருக்கு less than and equal to ல வந்திருக்கு அதே மாதிரி 10 எடுக்க கூடாது ஏன்னா என்ன இல்ல இங்க equal to symbol இல்ல ஓகேவா சோ இது வந்து less than 10 வரைக்கும் வெச்சுக்கலாம் ஓகேவா சோ இப்போ எடுத்துக்கலாமா எழுதலாமா பாருங்க என்ன சொல்லிருக்காங்க c equal to 3n னு சொல்லிட்டாங்க இல்லையா and இந்த n எதுக்குள்ள இருக்காமா 4 ல இருந்து 10 வரைக்கும் அப்ப 4 5 6 7 8 9 10 எடுக்க கூடாது ஏன்னா அங்க என்ன இல்ல less than and equal to symbol இல்ல ஓகேவா இப்போ எழுதுங்க சப்போஸ் n வந்து 4 இருந்துச்சு அப்படினா c equal to என்னவா இருந்திருக்கும் 3 into 4 அப்ப 3 4s are 12 இருந்திருக்கும் நெக்ஸ்ட் n வந்து 5 இருந்துச்சு அப்படினா என்ன 3 into 5 ஓகேவா சோ 3 5s are 15 இருந்திருக்கும் நெக்ஸ்ட் n equal to 6 அப்படினா c equal to என்னவா இருந்திருக்கும் 3 into 6 அப்ப 3 6 are எவ்வளவு சொல்லுங்க 18 நெக்ஸ்ட் n equal to 7 இருந்தது அப்படினா c equal to என்னவா இருக்கும் 3 7s are 21 இருந்திருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் n equal to 8 இருந்துச்சு அப்படினா c equal to 3 into 8 ஓகேவா சோ 3 8s are 24 இருந்திருக்கும் ஓகேவா பேலன்சிங் எழுதுறேன் சப்போஸ் n equal to 9 இருந்தோம் அப்படினா c equal to 3 9s are 27 இருந்திருக்கும் ஓகேவா சோ இது வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க அது வரைக்கும் எழுதிட்டோம் therefore இப்போ c னுடைய வேல்யூஸ் சொல்லுங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதா அதோட வேல்யூஸ் அப்ப 12 15 18 21 24 and 27 தான் என்னது c னுடைய வேல்யூஸ் ஓகேவா சோ இப்போ என்ன வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா என்ன வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க a minus b intersection c is equal to a minus b union a minus c ன்னு சொல்லிருக்காங்க ஓகேவா நம்ம எப்பயும் போல இதைய வந்து LHS னும் இதைய வந்து RHS னு வெச்சுக்கலாம் ஓகேவா இப்போ LHS எழுதலாம் LHS என்ன பார்த்தோம் a minus b intersection c இல்லையா சோ ஃபர்ஸ்ட் bracket சால்வ் பண்ணிக்கலாம் so b intersection c is equal to வேல்யூ சொல்லுங்க b னோடது 6 8 10 12 14 16 and 18 ஓகேவா சோ இது b னுடைய வேல்யூ intersection c னுடைய வேல்யூ சொல்லுங்க 12 15 18 21 24 and 27 எடுத்து c னுடைய வேல்யூ இல்லையா சேமான வேல்யூஸ் மட்டும் எழுதுறது தான் intersection சோ சேமான வேல்யூஸ் மட்டும் ரவுண்ட் பண்ணி கீழ எழுதலாம் சோ 12 வேற என்ன இருக்கு 18 அவ்வளவுதான் இருக்கு இல்லையா சோ அப்ப 12 18 எழுதிக்கோங்க சோ இதுதான் b intersection c னுடைய வேல்யூ ஓகேவா சோ இப்போ ஹோல் எழுதிக்கலாம் a minus b intersection c ஓகேவா சோ இப்போ a னுடைய வேல்யூ சொல்லுங்க 0 6 12 18 24 and 30 இருக்கு இல்லையா minus 12 18 so b intersection c னோட ஆன்சர் எழுதியாச்சு so 12 16 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது மட்டும் எழுதுங்க 0 6 24 and 30
சோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? சோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். இப்போ RHS வொர்க் அவுட் பண்ணலாம். இப்போ RHS ஈக்குவல் டு சொல்லுங்க ஃபார்முலா A minus B யூனியன் A minus C இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துலயும் இருக்க பிராக்கெட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? பாருங்க A minus B இல்லையா? இப்போ A வினுடைய வேல்யூ சொல்லுங்க 0 6 12 18 24 and 30ங்கிறது A வினுடைய வேல்யூ. மைனஸ் B னுடைய வேல்யூ சொல்லுங்க 6 8 10 12 14 16 and 18. ஓகேவா? சோ இது வந்து B னுடைய வேல்யூஸ். ஓகே, சோ இப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். 6 12 18 சேமா இருக்கு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. 0 24 and 30 தான் பேலன்ஸ் எலிமெண்டா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க A minus C. ஓகே, சோ இப்போ A வினோட வேல்யூ சொல்லுங்க 0 6 12 18 24 and 30ங்கிறது A வினோட வேல்யூ. மைனஸ் C னுடைய வேல்யூ சொல்லுங்க 12 15 18 21 24 and 27. ஓகேவா ஆயிடுச்சா? சோ இப்போ எலிமெண்ட்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த எலிமெண்ட்ல சேமா இருக்கு, 12 18 24 சேமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். 0 6 30. சோ 0 6 30ங்கிறது பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்போ மொத்தமா வொர்க் அவுட் பண்ணலாம். A minus B யூனியன் A minus C சொல்லிருக்காங்க இல்லையா? சோ இப்போ A minus B க்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 0 24 30 கிடைச்சிருக்கு இல்லையா? யூனியன் A minus C. ஓகேவா? என்ன கிடைச்சிருக்கு பாருங்க 0 6 and 30. ஓகேவா? சோ யூனியன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோம். பாருங்க 0 24 30 பேலன்ஸ் 6. சோ இந்த இதுல 6 மட்டும் தான் பேலன்ஸா வரும். சோ அது மட்டும் எழுதிக்கலாம். சோ இது வந்து ஈக்குவேஷன் 2. ஓகேவா? சோ ஈக்குவேஷன் 1 பாருங்க, ஈக்குவேஷன் 2 பாருங்க, ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஓகேவா? அப்ப எழுதிக்கோங்க ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2, LHS is equal to RHS, hence it is verified. அவ்வளவுதான். So அவ்வளவுதான் இந்த sum. So இதுல 7th sum சொல்றேன். If A equal to minus 2 0 1 3 5 and B equal to minus 1 0 2 5 6 and C equal to minus 1 2 5 6 7 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது A B C னுடைய வேல்யூஸ் அவங்க அப்படியே கொடுத்துட்டாங்க. Then show that A minus B union C is equal to A minus B intersection A minus C கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So ஜஸ்ட் இவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு இதுக்குள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? சோ எப்பயும் போல நம்ம இது LHS இது RHS வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் LHS சைடு வொர்க் அவுட் பண்ணிடலாம். LHS போட்டுக்கலாம். LHS is equal to போட்டு பாருங்க A minus B union C இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல சால்வ் பண்ணிடலாம். சோ B union C is equal to B னுடைய வேல்யூ சொல்லுங்க minus 1 0 2 5 6 யூனியன் C னுடைய வேல்யூ minus 1 2 5 6 7. ஓகேவா ஆயிடுச்சா? சோ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எழுத போறோம். யூனியன் அதாவது ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுத போறோம். ரெண்டு டைம் வர வேல்யூஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதிக்கோ இல்லையா? சோ இங்க பாருங்க minus 1 2 5 6 2 5 6 இதே வந்து நம்ம செட்டுக்குள்ள ஒரு டைம் மட்டும் எழுதிக்க போறோம். ஓகேவா? minus 1 0 2 5 6 7. ஓகேவா ஆயிடுச்சா? சோ இதுதான் B யூனியன் C னுடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் A மைனஸ் B யூனியன் C, அதாவது இது மொத்தமா வொர்க் அவுட் பண்ண போறோம். A னுடைய வேல்யூ சொல்லுங்க minus 2 0 1 3 5. ஓகேவா? மைனஸ் B யூனியன் C னுடைய வேல்யூஸ் எழுதிக்கலாம். minus 1 0 2 5 6 7. ஓகேவா? இப்ப ரெண்டுத்துல எது சேமா இருக்குன்னு பாருங்க. 0 இருக்கு 5 இருக்கு இல்லையா? சோ இது ரெண்டு தான் சேமா இருக்கு. ஆன்சர் என்ன எழுதணும்னா பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். ஓகேவா? சோ minus 2 1 3. சோ இவ்வளவுதான் எழுதணும். சோ பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க RHS வொர்க் அவுட் பண்ணலாம். சோ RHS ஓட ஃபார்மேட் என்ன கொடுத்திருக்காங்க, A minus B intersection A minus C கொடுத்திருக்காங்க இல்லையா?
சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பிராக்கெட் சால்வ் பண்ணிடலாம், அந்த இருந்து வர ஆன்சருக்கு இன்டர்செக்ஷன் போடலாம். ஓகேவா? சோ பாருங்க a minus b equal to a னுடைய வேல்யூ சொல்லுங்க -2 0 1 3 5, b னுடைய வேல்யூ -1 0 2 5 6 இல்லையா? சோ சேமா இருக்கறத வந்து அடிச்சு விட்டுக்கலாம். இல்ல பாருங்க எது சேமா இருக்குன்னு 0 and 5 சேமா இருக்கு. ஓகேவா? சோ பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். எழுதிக்கோங்க -2 1 3. அவ்வளவுதானா? நெக்ஸ்ட் பாருங்க a minus c. சோ a னுடைய வேல்யூ சொல்லுங்க -2 0 1 3 5 minus c னுடைய வேல்யூ சொல்லுங்க -1 2 5 6 7. ஓகேவா? ஆயிடுச்சா? சோ இதுல பாருங்க எது ரெண்டு சேமா இருக்கு? 5 மட்டும் தான் சேமா இருக்கு இல்லையா? சோ 5 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கறத மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? எழுதிக்கோங்க -2 0 1 3. ஓகேவா? சோ இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மொத்தமா எழுதலாம் a minus b intersection a minus c. ஓகேவா? a minus bங்கிறப்ப என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? -2 1 3 கண்டுபிடிச்சிருந்தோம். intersection a minus c க்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? -2 0 1 3 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? சோ இப்போ ரெண்டுத்துக்கும் எது காமனா இருக்கோ அது மட்டும் தான் எழுத போறோம் ஒரு செட்டுக்குள்ள இல்லையா? சரி பாருங்க -2 இருக்கா? சோ -2 1 இருக்கு, அதே மாதிரி 3 இருக்கு. ஓகேவா? சோ காமன் வேல்யூஸ் மட்டும் எழுதுறது என்னது? இன்டர்செக்ஷன். சோ இது வந்து ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கலாம். therefore ஈக்குவேஷன் 1 லயும் பாருங்க அதான இருக்கு -2 1 3. ஈக்குவேஷன் 2 ல -2 1 3. சோ ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2. ஓகேவா? ஃபார்முலா எழுதிக்கோங்க a minus b union c is equal to a minus b intersection a minus c. ஓகேவா? hence it is verified. ஓகேவா? அவ்வளவுதான். சோ இதுல 8th sum சொல்றேன். if a equal to y such that y equal to என்ன சொல்றாங்கன்னா a plus 1 divided by 2. அந்த a எதுக்குள்ள இருக்குன்னா which belongs to a whole number னு சொல்றாங்க. ஓகேவா? and a less than and equal to 5. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் சால்வ் பண்ணலாம். அதாவது a வை மட்டும் சால்வ் பண்ணலாம். பாருங்க a equal to என்னவாமா a plus 1 divided by 2 னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ஸ்மால் a இருக்கு இல்லையா? சோ இந்த ஸ்மால் a எதுக்குள்ள இருக்குன்னா less than and equal to 5 starting with a whole number. நம்ம whole number என்னன்னு தெரியும் இல்லையா? 0 1 2 3 4 and 5. 5 வரும். என்ன இருக்கு கீழே ஒரு லைன் இருக்கு, அதாவது less than and equal to லைன் இருக்கு, அதனால 5 எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணிட்டு b கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நீங்க பாருங்க சப்போஸ் இந்த ஸ்மால் a வந்து ஃபர்ஸ்ட் 0வா இருக்கு அந்த மாதிரி போடணும். ஓகேவா? சப்போஸ் a வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலால a ஈக்குவல் டு என்ன போடுவோம்? a plus 1 by 2 இல்லையா? சோ அப்ப இந்த ஸ்மால் a க்கு பதிலா 0 மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். அப்ப 0 plus 1 divided by 2 அப்படின்னா 1 divided by 2. ஓகேவா? சோ 0 plus 1 1 divided by 2 னு வரும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் a equal to 1 இருந்துச்சு அப்படின்னா பெரிய a என்னவா இருக்கும்? 1 plus 1 divided by 2. அப்போ 2 divided by 2. இது கேன்சல் ஆகும் இல்லையா? சோ 2 ones are 2 2 ones are 2. so answer 1. ஓகேவா? சப்போஸ் a equal to 2 இருந்துச்சு அப்படின்னா greater a என்ன இருக்கும்? 2 plus 1 divided by 2. ஓகேவா? அப்போ 3 by 2. சோ இது கேன்சல் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட் a equal to 3 இருந்துச்சு அப்படின்னா கிரேட்டர் a என்னவா இருக்கும்? அதாவது கேபிட்டல் a என்னவா இருக்கும்? 3 plus 1 divided by 2. ஓகேவா? அப்ப 3 plus 1 என்ன? 4 divided by 2. சோ கேன்சல் ஆகும். 2 ones are 2 2 twos are 4. நெக்ஸ்ட் பாருங்க a equal to 4 இருந்துச்சு அப்படின்னா இது என்னவா இருக்கும்? 4 plus 1 divided by 2. அப்போ 5 divided by 2. சோ இது கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் a equal to 5 இருந்துச்சு அப்படின்னா greater a என்னவா இருக்கும்? 5 plus 1 divided by 2. ஓகேவா? அப்ப 5 plus 1 என்ன? 6 divided by 2 ஆ இருக்கும். ஓகேவா? அப்ப 2 ones are 2 2 threes are 6. அப்ப ஆன்சர் என்ன? 3. ஓகேவா? சோ இதுதான் a வினுடைய வேல்யூஸ். சோ a equal to என்னென்ன வரும் அப்படின்னா
1 by 2, 1, 3 by 2, 2, 5 by 2, 3. ஓகேவா? சோ இதுதான் A வினுடைய வேல்யூஸ். ஓகேவா? இப்ப B பார்க்கலாமா? B பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. B equal to y such that y equal to 2n minus 1 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ 2 into n ல இருக்கு minus 1 divided by 2. ஓகேவா? கமா இந்த n எங்க இருக்காமா? ஹோல் நம்பர்ஸ்குள்ள இருக்கு which is less than 5. சோ இங்க equal to கொடுக்கல. அப்ப என்ன பண்ண கூடாது? 5 எடுக்க கூடாது. ஓகேவா? அப்ப பாருங்க b equal to என்ன சொல்லிருக்காங்க? 2n minus 1 which is divided by 2 சொல்லிருக்காங்க இல்லையா? சோ இந்த n எங்க இருக்கு அப்படின்னா which belongs to a whole number 0 1 2 3 4 அவ்வளவுதான். சோ 5 க்கு less than and equal to. சோ இந்த சிம்பிள் போட்டிருந்தாலே எடுத்திருப்போம். அவங்க இந்த சிம்பிள் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால 5 எடுக்க கூடாது. ஓகேவா? சோ இப்ப பாருங்க n equal to 0 இருந்துருச்சு அப்படின்னா b equal to என்னவா இருந்திருக்கும்? 2 into 0 minus 1 divided by 2 இருந்திருக்கும். அப்ப 2 zeros என்னதான்? 0 தான். அப்போ 0 minus 1 divided by 2. ஓகேவா? அப்ப ஆன்சர் minus 1 by 2. கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் அப்படியே போட்டிருக்கேன். ஓகேவா? சப்போஸ் n equal to 1 இருந்துருச்சு அப்படின்னா b equal to என்னவா இருந்திருக்கும்? 2 into 1 minus 1 divided by 2. அப்ப 2 ones are 2 minus 1 divided by 2. So greater number symbol இங்க பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப 1 divided by 2 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் n equal to 2 அப்படின்னா b equal to என்னவா இருந்திருக்கும்? 2 into 2 minus 1 divided by 2. அப்ப 2 2s are 4 minus 1 divided by 2. அப்போ 4ல இருந்து 1 போச்சுன்னா எவ்வளோ? 3 இல்லையா? அப்ப 3 divided by 2. ஓகேவா? நெக்ஸ்ட் n equal to 3 இருந்துச்சு அப்படின்னா b equal to என்னவா இருந்திருக்கும்? 2 into 3 minus 1 divided by 2. அப்ப 2 3s are 6 minus 1 divided by 2. அப்ப என்ன? 5 by 2. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி n equal to 4 இருந்துருச்சு அப்படின்னா b equal to என்னவா இருந்திருக்கும்? 2 into 4 minus 1 divided by 2. அப்போ 2 4s are 8 minus 1 divided by 2. அப்போ 8ல இருந்து 1 போச்சுன்னா 7. So 7 divided by 2. ஓகேவா? So therefore b னுடைய values என்னன்னு பாருங்க. minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2 and 7 by 2ங்கறத b னுடைய values. ஓகேவா? So obviously c னுடைய values இவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? So நம்ம எந்த வொர்க் அவுட்மே பண்ண வேண்டாம். c equal to என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. minus 1 minus 1 by 2 1 3 by 2 2 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா a minus b union c is equal to a minus b intersection a minus c கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம எப்பயும் போல இது LHS னோ இது RHS னு வெச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, பஸ் வொர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்ப பாருங்க LHS is equal to என்ன ஃபார்முலா பார்த்தோம்? a minus b union c இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ b union c is equal to b னோட வேல்யூ என்ன? minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2 and 7 by 2. இது b னோட வேல்யூ வச்சா யூனியன் எனக்கு இடம் இல்ல, நான் கீழே எழுதிக்கிறேன். சோ c னோட வேல்யூ சொல்லுங்க. minus 1, minus 1 by 2, 1, 3 by 2, 2 கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ யூனியன் என்ன பண்ணுவோம்? எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதுவோம். செட்ல ஒரே நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் மட்டும் எழுதுவோம் இல்லையா? சோ அப்ப பாருங்க minus 1 by 2 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இல்லையா? சோ 3 by 2 இருக்கு 3 by 2 இருக்கு. சோ இதை வந்து நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதிட்டா போதும். ஓகேவா? சோ minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2, 7 by 2. பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு? minus 1 ஆல்ரெடி minus 1 by 2 எழுதிட்டா, அதனால வேண்டாம். சோ plus 1 3 by 2 ஆல்ரெடி எழுதியாச்சு, வேண்டாம். and 2. ஓகேவா? சோ இதுதான் b union c னுடைய வேல்யூஸ். ஓகேவா? இப்ப பாருங்க மொத்தமா இது ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணலாம். a minus b union c. ஓகேவா? இப்ப a வினுடைய வேல்யூ எழுதிக்கலாம். 1 by 2, 1, 3 by 2, 2, 5 by 2, 3. இது a வினுடைய வேல்யூ மைனஸ்
நம்ம B யூனியன் C க்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, சோ இந்த வேல்யூஸ் எழுதிக்கலாம். -1/2, 1/2, 3/2, 5/2, 7/2, -1 +1 2. ஓகேவா? சோ A ல இருந்து B யூனியன் C மைனஸ் பண்றோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ +1/2 +1/2. ஓகேவா? 5/2 5/2, 3/2 3/2, இங்க 2 இருக்கு 2 இருக்கு. ஓகே, சோ +1 +1. ஓகேவா? சோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் மட்டும் தான் எழுதணும். ஓகேவா? சோ செகண்ட் செட்ல இருக்கிற எழுத கூடாது. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் வேல்யூ மட்டும் தான் ஆன்சர் மைனஸ் பண்ணும்போது. ஓகேவா? சோ 3 தான் இதனுடைய ஆன்சர். சோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? RHS வொர்க் அவுட் பண்ணலாம். சோ RHS ஈக்குவல் டு என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, A - B intersection A - C கொடுத்திருக்காங்களா. சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணலாம். சோ A - B equal to A வினுடைய வேல்யூ சொல்லுங்க என்னன்னு, 1/2, 1, 3/2, 2, 5/2, 3. ஓகேவா? சோ இதெல்லாமே A வினுடைய வேல்யூ மைனஸ் B வினுடைய வேல்யூ நான் கீழே எழுதுறேன், எனக்கு இடம் இல்ல. சோ -1/2, 3/2, 5/2, 1/2 and 7/2 தான் B இனுடைய வேல்யூஸ் இல்லையா? சோ மைனஸ் பண்றப்ப என்ன பண்ணிடுவோம், ஆப்வியஸ்லி நம்பர்ஸை கட் பண்ணிடுவோம். சோ +1/2 +1/2, 3/2 3/2, 5/2 5/2 போயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் மட்டும் என்ன பண்ணா போதும், எழுதினா போதும். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் செட்ல பேலன்ஸ் என்னென்ன இருக்கு, 1 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட் பிராக்கெட் A - C. ஓகேவா? A வினுடைய வேல்யூ சொல்லுங்க, 1/2, 1, 3/2, 2, 5/2, 3. ஓகேவா? மைனஸ் C னுடைய வேல்யூ சொல்லுங்க என்னன்னு, -1/2, -1 +1, 3/2, 2. ஓகேவா? சோ இதெல்லாம் C னுடைய வேல்யூஸ். சோ இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, +1 +1, 3/2 3/2. ஓகேவா? சோ இது கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத மட்டும் தான் ஆன்சரா கொண்டு வரணும். ஓகேவா? சோ 1/2, 5/2, 3. ஓகேவா? சோ இவ்வளவுதானே இருக்கு, எழுதியாச்சு. இப்போ இது ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? சோ A - B க்கு ஆன்சர் தெரியும், A - C க்கு ஆன்சர் தெரியும். ரெண்டு ஆன்சர்ல எது சேமா இருக்கும், அதாவது இன்டர்செக்ஷன் போட போறோம், அதை மட்டும் தான் எழுதி எடுத்து எழுதுவோம் இல்லையா? அப்ப A - B இன்டர்செக்ஷன் A - C இல்லையா? சோ இப்ப A - B க்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 1 2 3 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? இன்டர்செக்ஷன் A - C ல என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 1/2 5/2 3 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? பாருங்க, ரெண்டுல எது சேமா இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும் இன்டர்செக்ஷனுங்கிறப்போ. அப்போ 3 தான் என்ன எப்படி இருக்கு, சேமா இருக்கு இல்லையா? அப்போ ஆன்சர் 3 மட்டும்தான். சோ இது ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1ல என்ன ஆன்சர் வந்துச்சு, 3 தான் வந்துச்சு. அப்ப ஈக்குவேஷன் 2ல என்னதான் வந்திருக்கு, 3 தான் வந்திருக்கு. அப்போ 1 = 2, அதாவது ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2. LHS ஓட ஆன்சரும் 3 தான், RHS ஓட ஆன்சரும் 3 தான். சோ LHS is equal to RHS, hence it is verified. அவ்வளவுதான். ஓகேவா? இவ்வளவு 9th சம் பார்க்க போறோம். ஓகேவா? சோ क्वेश्चन பாருங்க, verify A - B intersection C is equal to A - B union A - C கொடுத்திருக்காங்க. இது எப்படி வெரிஃபை பண்ணனும்னா using a Venn diagram னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ நான் ஆல்ரெடி வென் டயகிராம்ஸ் வரைஞ்சிட்டேன், ஏன்னா உங்களுக்கு ஷேட் பண்றோம், ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கும் போது தனியா வரைஞ்சு ஷேட் பண்ண டைம் ஆகுங்கிறதுனால நான் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுட்டேன். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, எப்பயும் போல இது LHS னும் இது RHS னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, LHS is equal to A - B intersection C ன்னு சொல்லிருக்காங்களா? சோ B intersection C ஃபர்ஸ்ட் வொர்க் அவுட் பண்ணிடலாம். அதான பிராக்கெட்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சார்ட் அவுட் பண்றதுக்கு B intersection C, அதாவது இப்ப A சர்க்கிளை மறைச்சுக்கோங்க, B க்கும் C க்கும் B C மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சுக்கணும். இதுல எது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது, இந்த பார்ட் இல்லையா? சோ இதுதான் B intersection C. ஓகேவா? நெக்ஸ்ட் A - B intersection C சொல்லிருக்காங்க இல்லையா? அப்போ A இப்ப B intersection C ல எந்த பார்ட் A ல இருக்கீங்கன்னு, இந்த பார்ட் இருக்கு இல்லையா? சோ இத தவிர்த்து A ஃபுல்லா நம்ம ஷேட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது மட்டும் தான் B க்கும் C க்கும் A ஓட ஜாயின் பண்ணிருக்கு இல்லையா?
இந்த இடத்துல ஏ தானே இருக்கு, அப்போ அதை தவிர்த்து நம்ம கலர் பண்ண போறோம். ஓகேவா? சோ இவ்வளவுதான். சோ பி இன்டர்செக்ஷன் சினா பி இன்டர்செக்ஷன் சி இந்த படம் நம்ம ஷேட் பண்ணிட்டோம். இதுல ஏவோட பங்கும் இருக்கு. அப்ப அதை தவிர்த்துட்டு மிச்சது எல்லாமே என்னதான், ஏ சர்க்கிள் தான். ஓகேவா? சோ இதை ஷேட் பண்ணா அவ்வளவுதான். சோ இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். சோ வென் டயக்ராம்ஸ் இந்த மாதிரி போட தெரியல அப்படின்னா நீங்க வந்து நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. லாஸ்ட் டைம் நம்ம 2 சர்க்கிளுக்கு நம்பர்ஸ் போட்டோம் இல்லையா? சோ அந்த மாதிரி 3 சர்க்கிள்ஸ் இருக்கும் போது இங்க 1 2 இது 3ன்னு வச்சுக்கோங்க, இது 4 இது 5 இது 6 அண்ட் இது 7ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப ஏ சர்க்கிள் எழுதும் போது என்னன்னு எழுதுவீங்க பாருங்க, 1 5 7 4. ஓகேவா? 1 5 7 4ன்னு எழுதணும். ஓகேவா? அண்ட் பி சர்க்கிள் எழுதும் போது என்ன எழுதுவீங்கன்னா இது ஃபுல்லா 4 நம்பர் வரும், 5 7 6 2. ஓகேவா? இந்த சர்க்கிள் ஃபுல்லா. அண்ட் சி எழுதும் போது என்ன எழுதணும்னா 4 7 6 3. சோ இந்த 4 நம்பர் எழுதணும். ஓகேவா? சோ ஷேட் பண்ற கஷ்டமா இருக்கு புரியல அப்படிங்கிறவங்க இந்த நம்பர்ஸ்ல வேல்யூஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எந்த ஆன்சர் வருதோ அங்க மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். RHS என்ன சொல்லிருக்காங்க, a மைனஸ் பி யூனியன் a மைனஸ் சி சொல்லிருக்காங்களா? சோ ஃபர்ஸ்ட் 2 பிராக்கெட்டையும் சால்வ் பண்ணிடலாம். a மைனஸ் பி, அப்ப a ல இருந்து என்ன பண்ணும், b யோட பார்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஷேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுதானே b யோட சர்க்கிள், இதுதானே b வருது. சோ b யோட சர்க்கிள் பார்ட் இதுதான். சோ அதை தவிர்த்துட்டு எல்லாத்தையும் ஷேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, சோ இதை தவிர்த்துட்டு ஷேட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க, a மைனஸ் சி, b சர்க்கிளை விட்டுருங்க, c சர்க்கிள் இங்க தானே வருது. அப்போ அந்த இடத்த விட்டுட்டு a மட்டும் ஃபுல்லா ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ a ஃபுல்லா இந்த சர்க்கிள் ஷேட் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, a மைனஸ் பி யூனியன் a மைனஸ் சி. அப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா, அதாவது ஷேட் பண்ணிருக்க எல்லாத்தையுமே சேர்த்து இதுல ஷேட் பண்ணிருக்க போறோம். ஓகேவா? இதுல பாருங்க, a சர்க்கிள் இந்த சைடு இப்படி ஃபுல்லா ஷேடா இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் a சர்க்கிள் ஃபுல்லா இப்படி ஷேடா இருக்கு. இங்க ஷேடா இருக்க ரீஜன் ஃபர்ஸ்ட் இங்க ஷேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கிறத ஷேட் பண்ணிக்கலாம். சோ இந்த பார்ட் இங்கேயும் ஷேடா இருக்கு, அதே மாதிரி இந்த பார்ட் இங்கேயும் ஷேடா இருக்கு இல்லையா? சோ அந்த பார்ட்டை மட்டும் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ அந்த பார்ட்டை மட்டும் நான் ஷேட் பண்ணிட்டேன்னா அடுத்து பாருங்க, இங்க இருக்க இந்த குட்டி பார்ட் இங்க ஷேடா இருக்கா, அதை ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க இருக்க இந்த குட்டி சர்க்கிள் பார்ட் ஷேடா இருக்கு. சோ நான் அதை இங்க ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ பேலன்ஸ் இந்த பார்ட் எப்படிதான் இருக்கு, ரெண்டுத்துலயுமே சென்டர் பார்ட் எம்டியா தான் இருக்கு இல்லையா? சோ அவ்வளவுதான் நம்மளோடது முடிஞ்சிச்சு. சோ இது வந்து ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1லயும் பாருங்க சேம் இதே மாதிரி தானே ஷேடா இருக்கு, அண்ட் ஈக்குவேஷன் 2லயும் இதே மாதிரி தான் ஷேடா இருக்கு. ஓகேவா? சோ எழுதிக்கோங்க, ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2, LHS is equal to RHS, hence it is verified. அவ்வளவுதான். 10th sum பார்க்க போறோம். ஓகேவா? சோ நான் क्वेश्चन படிக்கிறேன். If u equal to 4 7 8 10 11 12 15 16 கொடுத்திருக்காங்க, and a equal to 7 8 11 12 and b equal to 4 8 12 15 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இது என்ன சொல்லிருக்காங்கன்னா, வெரிஃபை தி டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான் क्वेश्चन. சோ டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன்ல 2 ஃபார்முலாஸ் இருக்கு. அதாவது a யூனியன் b தி ஹோல் டாஷ் இஸ் ஈக்குவல் டு a டாஷ் இன்டர்செக்ஷன் b டாஷ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன்ல a இன்டர்செக்ஷன் b தி ஹோல் டாஷ் இஸ் ஈக்குவல் டு a டாஷ் யூனியன் b டாஷ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த 2 ஃபார்முலாஸுமே நம்ம வொர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? சோ இங்க ஃபர்ஸ்ட் டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வொர்க் அவுட் பண்ணுங்க, செகண்ட் ஃபார்முலா மட்டும் வொர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லல. சோ காமனா இந்த ஃபார்முலாஸ வொர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால நம்ம இந்த ரெண்டையுமே வொர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் a union b the whole dash is equal to a dash intersection b dash தான் work out பண்ண போறோம். ஓகேவா? சோ இது LHS னோ இது RHS னு வெச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, LHS work out பண்ணலாம். LHS is equal to a union b the whole dash இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் bracket சால்வ் பண்ணிடலாம். a union b, a வினுடைய வேல்யூ சொல்லுங்க,
7 8 11 12 இல்லையா யூனியன் b னுடைய வேல்யூ சொல்லுங்க 4 8 12 15 அவ்வளவுதானே சோ a யூனியன் b அப்ப யூனியன்னா என்ன பண்ணுவோம் ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதுவோம் ரெண்டு டைம் வர வேல்யூஸ ஒரே ஒரு டைம் எழுதுவோம் இல்லையா பாருங்க 8 12 ரெண்டும் ரெண்டு டைம்ஸ் வருது அப்போ செட்டுக்குள்ள எழுதும் போது ஒரே ஒரு டைம் எழுதுங்க 7 8 11 12 4 and 15 ஓகேவா சோ ஆல்ரெடி 8 to 12 வந்துருச்சு ஓகேவா இப்ப பாருங்க a யூனியன் b தி ஹோல் டாஷ் அப்படின்னா ஃபார்முலா என்ன u minus a யூனியன் b இல்லையா அப்போ u minus a யூனியன் b அப்ப u வினுடைய வேல்யூ சொல்லுங்க 4 7 8 10 11 12 15 16 ஓகேவா ஆயிடுச்சா சோ இது u வினுடைய வேல்யூ மைனஸ் ஓகே இப்போ a யூனியன் b னுடைய வேல்யூஸ் பாருங்க 7 8 11 12 4 15 சொல்லிருக்கோம் இல்லையா சோ இப்போ மைனஸ்னா என்ன பண்ணுவோம் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கோ இல்லையா அப்போ 7 8 11 12 4 and 15 ஓகேவா சோ கேன்சல் பண்ணியாச்சு பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல எது கேன்சல் ஆகாம இருக்கோ அத மட்டும் எழுதிக்கோங்க ஓகேவா சோ 10 16 ஓகேவா சோ இது வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம் சோ இதான் இதோட ஆன்சர் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க RHS is equal to A dash intersection B dash இல்லையா சோ ஃபர்ஸ்ட் A dash கண்டுபிடிக்கலாம் B dash கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துக்கும் ஒரு ஆன்சருக்கு இன்டர்செக்ஷன் போடுவோம் ஓகேவா இப்போ A dash சொல்லுங்க U minus A இல்லையா சோ U வினுடைய வேல்யூஸ் 4 7 8 10 11 12 15 and 16 இல்லையா மைனஸ் A வினுடைய வேல்யூ சொல்லுங்க என்னென்ன இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா 7 8 11 12 சோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ண போறோம் ஓகேவா இப்போ 7 8 11 12 7 8 11 12 ஓகேவா சோ பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கறத மட்டும் எழுதுங்க போதும் ஓகேவா சோ அப்ப 4 10 15 16 ஓகேவா சோ இதுதான் a dash னுடைய வேல்யூ ஓகேவா இப்போ b dash பாருங்க b dash is equal to u minus b ஆச்சா அப்ப u வினுடைய வேல்யூஸ் எழுதலாமா u ஓட வேல்யூ சொல்லுங்க 4 7 8 10 11 12 15 16 இல்லையா சோ இது வந்து u வினுடைய வேல்யூ மைனஸ் b ஓட வேல்யூ சொல்லுங்க 4 8 12 15 ஓகேவா சோ மைனஸ் பண்றப்ப எப்பவும் போல கேன்சல் பண்ணிக்கலாம் 4 8 12 15 சோ நாலு நம்பருமே கேன்சல் ஆயிடும் ஓகேவா இப்போ பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கறத மட்டும் எழுதுங்க ஓகேவா சோ 7 10 11 16 சோ இது என்னது b dash னுடைய வேல்யூ இப்போ மொத்தமா RHS வொர்க் அவுட் பண்ணலாம் a dash இன்டர்செக்ஷன் b dash ஓகேவா சோ இப்போ a dash க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம் 4 10 15 16 கண்டுபிடிச்சாச்சா இன்டர்செக்ஷன் b dash னுடைய வேல்யூ சொல்லுங்க 7 10 11 and 16 ஓகேவா அப்ப இன்டர்செக்ஷன்னா சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் எழுதுவோம் அப்ப 10 16 10 16 தான் ரெண்டு செட்லயுமே எப்படி இருக்கு சேமா இருக்கு அப்ப இதனுடைய ஆன்சர் 10 16 தான் ஓகேவா சோ இது ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கலாம் சோ ஈக்குவேஷன் 1லயும் 10 16 தான் ஆன்சர் வந்துச்சு அப்ப எழுதிக்கோங்க ஈக்குவேஷன் 1 is equal to equation 2 LHS is equal to RHS ஃபார்முலா எழுதி வெரிஃபைட் போடுங்க ஓகேவா சோ ஃபார்முலா என்ன A union B the whole dash is equal to A dash intersection B dash hence it is verified அப்படின்னு எழுதணும் ஓகேவா சோ ஃபார்முலா எழுதி இந்த சம்முக்கு வெரிஃபைட் எழுதிக்கோங்க ஓகேவா சோ இப்போ செகண்ட் ஃபார்முலா பார்க்கலாம் என்ன கொடுத்திருந்தாங்க A intersection B the whole dash is equal to A dash union B dash இருக்கா இப்போ ஃபர்ஸ்ட் இது LHS னோ இது RHS னு வெச்சுக்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் LHS வொர்க் அவுட் பண்ணலாம் LHS is equal to A intersection B the whole dash அப்போ A intersection B ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கத வொர்க் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ A வினுடைய வேல்யூ சொல்லுங்க என்ன 7 8 11 12 ஓகேவா இன்டர்செக்ஷன் B னுடைய வேல்யூஸ் என்னென்ன 4 8 12 15 ஆமாவா சோ இப்போ ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தா என்ன வரும் சேமா இருக்க நம்பர்ஸ் மட்டும் தான் வரும் இல்லையா அப்போ 8,
12 தான் இதனுடைய வேல்யூ. இப்போ இத ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ a intersection b the whole dash is equal to u minus a intersection b இல்லையா? அப்போ u வினுடைய வேல்யூ சொல்லுங்க. 4 7 8 10 11 12 15 16 ஓகேவா? மைனஸ் a intersection b என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 8 12. அப்ப இது ரெண்டுத்த மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? சைக் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் எழுதிக்கலாம். 8 12 முடிஞ்சிருச்சா? இப்போ இதைய ஃபுல்லா எழுதலாம். 4 7 10 14 15 16 ஓகேவா? ஆயிடுச்சா? சோ இது ஈக்குவேஷன் 3 ன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க RHS போடலாம். RHS is equal to a dash union b dash சொல்லிருக்காங்க. சோ நம்மளுக்கு ஆல்ரெடி a dashும் b dashுடைய வேல்யூஸ் தெரியும் இல்லையா? சோ நான் டைரக்டா அப்ளை பண்ணிக்கிறேன். 4 10 15 16 இது வந்து a dashனுடைய வேல்யூ, யூனியன் b dashனுடைய வேல்யூ பாருங்க 7 10 11 16 ஓகேவா? சோ யூனியன் அப்படின்னா ரெண்டு டைம் வர நம்பர்ஸ் ஒரு டைம் எழுதுனா போதும். ஓகேவா? 4 10 15 16 7 அப்புறம் 11 சோ அவ்வளவுதான். சோ பாருங்க ஈக்குவேஷன் இது என்னாச்சு? 4 ஆயிடுச்சு. ரெண்டுத்துலயும் சேம் வேல்யூஸ் இருக்கா? அப்ப எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் 3 is equal to equation 4. LHS is equal to RHS. ஃபார்முலா எழுதி வெரிஃபைடு போடணும். ஓகேவா? சோ நம்ம ரெண்டு டிஃபரெண்ட் ஃபார்முலாஸ் வொர்க் அவுட் பண்றோம் இல்லையா? அதனால அப்போ a intersection b the whole dash is equal to a dash union b dash, hence it is verified. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த சம். ஓகேவா? சோ ஏதாச்சும் ஒரே ஒரு லா மட்டும் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா அந்த லாவை மட்டும் வெரிஃபை பண்ணிருங்க. இல்ல காமனா டிமார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் போடுங்க இந்த மாதிரி சம் அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரெண்டுத்தையுமே வெரிஃபை பண்ணுங்க. ஓகே? சோ இதுல அவளுக்கு சம் பார்க்க போறோம். ஓகேவா? சோ क्वेश्चन படிக்கிறேன். வெரிஃபை a intersection b the whole dash is equal to a dash union b dash using a Venn diagram னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ Venn diagram யூஸ் பண்ணி எப்படி இது போடணும்? சோ எப்பவும் போல இது LHS னோ இது வந்து RHS னு வெச்சுக்கலாம். சோ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும்ங்கறதுக்காக நான் ஆல்ரெடி Venn diagrams போட்டு வச்சுட்டேன். நம்ம ஆன்சர் வச்சு ஷேட் மட்டும் பண்ணலாம். ஓகேவா? சோ பாருங்க LHS என்ன கொடுத்திருக்காங்க? a intersection b the whole dash கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ இந்த a intersection b அதாவது இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப a வும் b யும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்க இந்த இடத்துல இல்லையா? சோ அப்ப இதைய ஃபர்ஸ்ட் ஷேட் பண்ணிக்கலாம். சோ a intersection b போட்டாச்சு. ஓகேவா? சோ இப்போ இந்த ஹோல் டேஷ் போட போறோம். அதாவது எப்பயுமே இது ஹோல் டேஷ் வந்தா இங்க என்ன ஷேட் பண்ணிருக்கீங்களோ அது தவிர்த்து எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க ஷேட் பண்ணிருக்கிறத விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் ஷேட் பண்ணீங்கன்னா இதனுடைய ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சோ அவ்வளவுதான். சோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க RHS a dash union b dash கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ a dash ஃபர்ஸ்ட் வொர்க் அவுட் பண்ணலாம், b dash வொர்க் அவுட் பண்ணலாம், அதுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்ந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? a dashக்கு எப்படி ஷேட் பண்ணலாம்? அப்போ a வை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஷேட் பண்ணுங்க. a சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் ஷேட் பண்ணா அதான் a dash. ஓகேவா? சோ அவ்வளவுதான். சோ இதுதான் என்னது? a dash. b dash பாருங்க b யை தவிர்த்துட்டு எல்லாத்தையும் ஷேட் பண்ணா அதான் b dash. ஓகேவா? இல்லக்கா நீங்க ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிடுறீங்க, எப்படி போடுறதுன்னு தெரியல, கொஞ்சம் டிஃபிகல்டிஸா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் வேல்யூ சொல்றேன், அந்த மாதிரி போட்டு ஷேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ ஏவினுடைய வேல்யூ 1 2 3. ஓகேவா? சோ ஏ எழுதும் போது 1 2 எழுதுவீங்க, பி எழுதும் போது 2 3 எழுதுவீங்க, அண்ட் இந்த பாக்ஸுக்கு வெளியே அதாவது யூனியனுக்கு 4 வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப a ஈக்குவல் டு போடும்போது 1 2 போடுவோம். ஓகேவா? அண்ட் b ஈக்குவல் டு போடும்போது 2 3 போடுவோம். அண்ட் u அதாவது போடுவோம் 1 2 3 4 ன்னு எல்லாத்தையுமே எழுதணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சோ இத क्वेश्चन வச்சுட்டு a dash b dash இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்போ உங்களுக்கு ஷேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ வர ஆன்சர்ஸ் வந்து எங்க அந்த நம்பர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஷேட் பண்ணுங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க a dash union b dash சொல்லிருக்காங்களா?
யூனியன் என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுவோம் இல்லையா. பாருங்க ஏ டாஷ் எந்த ரீஜன் ஃபுல்லா ஷேடா இருக்கு, இந்த ரீஜன் ஃபுல்லா ஷேடா இருக்கு இல்லையா. அதே மாதிரி பி டாஷ்ல பாருங்க இந்த ரீஜன் ஃபுல்லா ஷேடா இருக்கு, இந்த பார்ட் மட்டும் ஷேட் ஆகல இல்லையா. பாருங்க ஏ டாஷ்ல ஏ தவிர்த்து எல்லாமே ஷேடா இருக்கு இல்லையா. அதே பாருங்க பி டாஷ்ல இது ஃபுல்லா ஷேடா இருக்கு. ரெண்டுத்துலயும் ஷேட் ஆகாத காமன் ரீஜன் என்ன, இதோ இந்த இடம் தான் இல்லையா. அதே மாதிரி பாருங்க இங்கேயும் இது மட்டும்தான் ஷேட் ஆகாம இருக்கு இல்லையா. சோ அதே மாதிரி நானும் இதுல அந்த இடத்த மட்டும் ஷேட் பண்ணாம வச்சுக்கிட்டேன். சோ அவ்வளவுதான். சோ நம்மளோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஈக்குவேஷன் 1 பாருங்க இதே மாதிரி இருக்கா. சோ ஈக்குவேஷன் 2வும் அதே மாதிரிதான் இருக்கு ஓகேவா. சோ therefore equation 1 is equal to equation 2, LHS is equal to RHS, hence it is verified. ஓகேவா, அவ்வளவுதான். ஓகே, சோ இதோட இந்த சம் முடியுது, அதோட வீடியோவும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புரிஞ்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி படிங்க. தேங்க்யூ.